பிரபல பாடகி ஸ்வாகதா தனக்கு ஒரு இசையமைப்பாளர் கொடுத்த பாலியல் தொந்தரவு குறித்து வெளிப்படையாக பேசியது பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதற்கு ஆதரவாக இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் வெளிப்படையாக குரல் கொடுத்திருப்பது இந்த விவகாரத்தை இன்னும் தீவிரமாக்கியுள்ளது. மதுரையில் பிறந்து வளர்ந்த ஸ்வாகதா சிறுவயதிலேயே இசையை கற்றுக்கொண்டு பின்னர் சினிமாவில் தனது குரலால் தனி இடத்தை பிடித்தவர். 200க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள அவர் காற்றின் மொழி, நோட்டா போன்ற படங்களில் தனது குரலில் பாடல்கள் பாடியிருக்கிறார். அதுபோல பல மேடை நிகழ்ச்சிகளிலும் பாடல்கள் பாடியிருக்கிறார். இவ்வளவு சாதனைகள் செய்த பிறகும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கடுமையான அனுபவத்தை சமீபத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். ஒரு யூடியூப் பேட்டியில் பேசும்போது தன்னுடன் பணியாற்றிய ஒரு இசையமைப்பாளர் தான் மீது பாலியல் வன்முறை நடத்தியதாக அவர் கூறினார். சம்பளம் கூட சரியாக வழங்காமல் மாறாக பணம் வாங்கியதோடு மட்டுமல்லாமல் தன்னை பாலியல் தொந்தரவு செய்து அதை வீடியோவாக எடுத்து மிரட்டல்களும் எடுத்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விஷயம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த அனுபவத்திற்கு பிறகு சினிமாவை விட்டு விலகி ரிஷிகேஷில் புதிய வாழ்க்கையை தொடங்கியுள்ளதாக ஸ்வாகதா தெரிவித்துள்ளார். ஆனால் நடந்ததை மறந்துவிட மாட்டேன், சட்டப்படி போராடுவேன் என்ற உறுதியும் அவர் பேச்சில் தெளிவாக தெரிகிறது. இந்த வீடியோ வெளியாகியதும் சமூக வலைத்தளங்களில் இது வேகமாக பரவியது. அந்த இசையமைப்பாளர் யார் என்ற கேள்வி பலரிடம் எழுந்தது. இதே நேரத்தில் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அந்த பாடகி பேசிய வீடியோவை தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்து ஒரு நீண்ட பதிவு வெளியிட்டு இருக்கிறார். அதில் அவர் கூறியதாவது: இதை பெரிய அளவில் பரப்புங்கள். இன்னொரு இசையமைப்பாளரின் பெயரை கெடுக்கவோ தொழில் பொறாமையாலோ அல்ல. இதில் ஸ்வாகதாவின் ஒரு கூற்றை கவனியுங்கள். அந்த இசையமைப்பாளரின் வீட்டை இன்னும் தொடர்கிறது. பல இளம் பெண்களுக்கு இது அவலம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அந்த பழிகள் தொடர்வதை உடனே நிறுத்தவும் பெண்கள் காப்பாற்றப்படவும் அவர் யார் என்பது உலகுக்கு சொல்லப்பட வேண்டும். ஆனால் ஸ்வாகதாவை பேரை சொல்ல நான் வற்புறுத்த முடியாது. ஆனால் அவர் தேவையான எல்லா குறிப்புகளையும் தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த நேர்காணலின் கீழே உள்ள கருத்துக்களில் பலரும் அவர் பெயரை ஊகித்து விட்டனர். காவல்துறை ஒரு சில நிமிடங்களில் இவரை கண்டுபிடித்து கைது செய்ய முடியும். அந்த பதிவில் ஜேம்ஸ் வசந்தன் குறிப்பிட்டு இருக்கிறார். இது ஒரு தனிப்பட்ட குற்றச்சாட்டு மட்டுமல்ல, பெரிய சமூக விவாதமாக மாறி வருகிறது. ஸ்வாகதாவின் குரல் இன்னும் பலர் பேச தைரியம் தருமா என்பதுதான் இப்போது அனைவரும் கவனித்து பார்க்கும் விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.